கேக்குறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இன்வெர்ட்டர் செய்யறதுன்றத பார்க்க போறோம். So let's get into the video. நம்மளோட இன்வெர்ட்டர் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 16 amps 2-way switch ரெண்டு வேணும். and அதுக்கு வந்து முறுக்கிறதுக்கு ஸ்க்ரூ கொடுப்பாங்க, அதுவும் வேணும். and 16 amps fuse வேணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து மேல் பேட்டரி டெர்மினல் ரெண்டு வேணும். அப்புறம் மல்டிமீட்டர் ஒன்று வேணும். அப்புறமா கட்டர், அப்புறமா ஒரு நோஸ் பிளேட், அப்புறமா வந்து ஒரு இன்சுலேஷன் டேப், அதுக்கப்புறமா ஒரு டெஸ்டர் வேணும். அப்புறமா ஒரு சிசர்ஸ். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூபிஎஸ் போர்டு ஒன்று இருக்கும், அது வேணும். அது வந்து ஏசிடிசி கன்வெர்ட் பண்ணி தர போர்ட், அவுட்புட் தர போர்ட். அதுக்கப்புறமா அது கீழே இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். ஸோ அதுலேருந்து வந்து நான் பழைய யூபிஎஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த யூபிஎஸ்ல இருக்க ஃப்ரண்ட் பட்டன் வேணும். அப்புறமா 4mm எலக்ட்ரிக் ஏசி ஒயர் வேணும். அப்புறமா 7 amps 12 volt பேட்டரி வேணும். அதுக்கப்புறமா யூபிஎஸோட ப்ளக் ஒயர் வேணும். அதுக்கப்புறமா மெயின் இம்பார்ட்டண்டான திங் என்னென்னா யூபிஎஸ் நம்ம செய்யறதுக்கு தேவையான ஒரு பெரிய பாக்ஸ் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட யூபிஎஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பட்டன் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பட்டனில் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து எடுத்துருங்க. அண்ட் இது வந்து பவர் ஆனில் இருக்கும் போது இந்த மாதிரி கைப்படாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஷாக் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போர்டு எடுத்துக்கலாம். போர்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது வந்து நார்மல் அண்ட் பேக்கப்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன் ஆஃப் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பார்ட் நம்மளுக்கு தேவைன்றனால நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறமா இந்த இதெல்லாம் வந்து சேஃபாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ப்ளக் போடுற இடம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு இடம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் ப்ளக் போட முடியும். அண்ட் இதோட எர்த்தை வந்து நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த எர்த்தை கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து பேட்டரிஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸ் எடுத்துக்கணும். பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கணும். இது வந்து நம்ம வந்து ரொம்ப நீட்டாக தான் போடணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சுவிட்ச் பாக்ஸு கீழே இருக்கிறது வந்து உள்ளே போகிற மாதிரி போட்டாலே போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணக்கப்புறமா இது ரெண்டுமே வந்து கரெக்டாக சேமாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது 2 சுவிட்ச்லேயும் நம்ம பேரல் பண்ணி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அது அப்புறமா செய்யலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ண இப்போ ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லா சுவிட்சஸ்க்கும் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 4 ஸ்க்ரூ போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து இப்போது நான் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து சர்க்யூட் போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஏற்கனவே கழட்டியிருப்போம். ஸோ அதை வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ போட போகிறோம். உள்ளார ஸ்க்ரூ போடுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இதை மேலே இப்படி வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ண வேண்டியதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த மாதிரி நம்ம பட்டனை வந்து ஸ்டார்ட் பட்டனை வந்து இங்கே மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு இதில் வந்து இங்கே ரீச் ஆகிற மாதிரி பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒயர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் ஒயர்ஸ் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஒரு ஃபியூஸ் போட போகிறோம். அந்த ஃபியூஸ் வந்து அண்ட் இதுதான் நம்மளோட ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் வந்து இப்படி கழட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் தான் வந்து நம்ம ஸ்க்ரூ போட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபியூஸை போட்டாச்சு. இப்போ ஃபியூஸில் வந்து இங்கே ஒரு ஒயர் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஒயர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 16 amps இப்போ வந்து 2 amps நம்ம சேர்த்து நம்ம லோடில் வச்சு பார்த்தோம்னா ஆம்ப்ஸ் வந்து நிறையா வரும்போது இது வந்து எரிஞ்சிடும். அதுக்காக நம்ம ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் போடுறோம். இதை ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஆம்ப்ஸ் வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா இது வந்து பேர்ன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபியூஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி டெர்மினல்ஸ்க்கு இங்கே வந்து சப்ளை கொடுக்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளக்கை வந்து
உள்ளே கொடுக்க போகிறோம் போர்டில். ஸோ போர்டில் ப்ளக்கை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து இங்கே ஒரு ஹோல் தெரியுதா, இந்த ஹோல் வழியாக இந்த ஒயரை நம்ம வந்து உள்ளே போட போகிறோம். அதுக்கு வந்து இங்கே எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து இந்த இடத்துல லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டுங்க. லாக் பண்ணக்கப்புறமா இதுக்குள்ளே இதை போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த போர்டை வந்து இந்த லாக்கில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணக்கப்புறமா இதை வந்து இந்த இடத்துல கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு நம்மளோட ப்ளக் ஒயரை வந்து இங்கே இழுத்துருங்க. இழுத்து இந்த மாதிரி வெளியே வச்சுருங்க. ஸோ இந்த ப்ளக்கை தான் நம்ம வந்து அந்த கரண்ட் பாக்ஸில் நம்ம ஃபைனலாக போடுவோம். அண்ட் இப்போது இந்த மாதிரி ப்ளக்கை வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளக்கை வந்து போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த ப்ளக்கோட பின்னை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ளக் பின் வந்து இந்த ப்ளக்கோட பின் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பின்னை வந்து நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணக்கப்புறமா இதில் வந்து லாக் பண்ணிவிட்டு திருப்பி லாக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளக்கோட எர்த் ஒயர் அண்ட் இது வந்து இந்த மொத்த ஜங்ஷனோட அந்த ப்ளக் பாயிண்டோட எர்த் இதுதான். ஸோ இந்த ரெண்டு எர்த்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம சேர்த்து ஸ்க்ரூவை வந்து இந்த ஸ்க்ரூ வந்து நான் எதுலேருந்து எடுத்தேன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு 4 ஸ்க்ரூவில் வந்து ஒரு ஸ்க்ரூ எடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரூ வந்து திருப்பி டிரான்ஸ்ஃபார்மரோட பாடியில் வந்து நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட பாடியில் எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரே ஒரு ஸ்க்ரூ வந்து இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூ தான் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துட்டு இதை வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் போட்டுட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் செய்யும் போது கொஞ்சம் சேஃபாக செய்யுங்க. உங்களோட கையை வந்து இந்த போர்டு மேலே ரொம்ப வச்சு எடுக்காதீங்க. ஏன்னா பேட்டரியில் இப்போ சப்போஸ் இந்த 2 இடத்துக்குமே பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ண கொடுத்துட்டோம்னா இந்த போர்டில் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும்போது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 காப்பர் ஒயர் இருக்கும். இதுவும் இங்கே உங்களுக்கு ஒரு 2 காப்பர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த காப்பர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்ப வளைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா டப்புன்னு பிச்சுக்கும். ஸோ இதை வந்து பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேல் மாதிரி ஒட்டிட்டு இங்கே வந்து மேலே டேப் போட்டிருக்கேன். எதுக்கு நான் இந்த 2 சுவிட்சையும் வந்து சேம் டைரெக்ஷனில் வச்சு இப்படி ஸ்கேல் போட்டேன்றதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன 4M ஒயரில் வந்து நான் நிறைய மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டரி டெர்மினலை வந்து க்ரிம் பண்ணியிருக்கேன். மேல் டெர்மினல் மட்டும் 2 வேணும். அதுக்கப்புறமா ஃபீமேல் டெர்மினல் போட்டது அண்ட் ஒரு சைட் ஸ்லீவ் அவுட் பண்ணது 4 வேணும். அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ஒயர் ஸ்லீவ் அவுட் பண்ணது வேணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 மேல் ஒயரை வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேல் பேட்டரி டெர்மினலை வந்து ஃபீமேல் ஒயரில் ஒன்று பாசிட்டிவில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா அப்புறம் இன்னொன்று வந்து நெகட்டிவில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா இது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2மே நம்ம இன்சுலேஷன் டேப் எடுத்து இன்சுலேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த சேம் இன்சுலேஷன் டேப் போட்டதுக்கப்புறமா இந்த 2 பக்கமும் நான் வந்து க்ரீம் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து இதை பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தான் எப்பயுமே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ எப்பயுமே வந்து பாசிட்டிவ் ஒயரில் தான் வந்து ஃபியூஸோ ரெசிஸ்டரோ போகிறது சேஃப். இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் ஒயரில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரில் இங்கே ஃபியூஸ் கிட்டே வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அந்த ஓட்டை வழியாக நம்மளோட 4mm ஒயரை வந்து வெளியே இழுக்க போகிறோம்.
இந்த பாசிட்டிவ் 4mm ஒயரை வந்து நம்ம இந்த பக்கம் இழுக்கலாம். இப்போது இந்த மாதிரி இழுத்துட்டு ஃபியூஸ் எடுத்துட்டு இந்த பக்கமாக இதை வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். நம்ம எதுக்கு இந்த ஃபியூஸ் கேரியர் போடுறோம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் வந்து நம்ம பேட்ரி வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, 2 பேட்டரியும் வந்து திடீர்னு சீரிஸ் பேரலல் ஆகிட்டு ஆம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து போர்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான், இல்லைனா போர்டு டேமேஜ் ஆக போயிடும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபியூஸ் கேரியர் போடுறோம். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு ஒயர் சொன்னேன் இல்லையா, 2 சைடும் வந்து ஸ்லீவ் அவுட் பண்ணது, அந்த ஒயரை எடுத்து நம்ம இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல உள்ளே விட்டு இது பண்ணிடலாம், டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டுருங்க. அண்ட் இது போட்டதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து இந்த ஒயர் தான் வந்து உங்களோட பாசிட்டிவ். அப்படின்னா ஃபியூஸில் உள்ளே போயிட்டு வெளியே வந்த இந்த ஒயர் தான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் ஒயரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சுவிட்சஸில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இருக்க சுவிட்சில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த சுவிட்சை வந்து நம்ம பாசிட்டிவ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுவிட்சில் வந்து பாசிட்டிவ் கொடுத்துடலாம். இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஒயர் தெரியும். அந்த நெகட்டிவ் ஒயரை வந்து செகண்ட் சுவிட்சோட மிடில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது இதில் இருந்து 2 அவுட் வந்து நம்ம பாசிட்டிவ் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஃபீமேல் பேட்டரி டெர்மினல் கிளிப் போட்ட ஒரு ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஸ்லீவ் அவுட் பண்ண இடத்த வந்து இந்த இடத்துல நம்ம வச்சு டைட் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஒயரும் ஒரே கலரில் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்னா ரெட், இல்லை நெகட்டிவ்னா பிளாக் அந்த மாதிரி தான் தெரியும், இல்லை எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலராக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 பாசிட்டிவை இந்த பக்கம் எடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரி 2 நெகட்டிவையும் வெளியே எடுத்துருங்க. இப்போது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த கனெக்ட் பண்ணக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து இப்போ கிளியராக சொல்கிறேன். இது 2மே பாசிட்டிவ், இந்த சுவிட்சில் இருக்கிறது 2மே நெகட்டிவ். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுவிட்சில் இருந்து வர நெகட்டிவையும் இந்த சுவிட்சில் இருந்து வர பாசிட்டிவையும் ஒரு பேட்டரிக்கும், இந்த சுவிட்சில் இருந்து கீழே இருக்க ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லேயும் இன்னொரு பேட்டரிக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம மேலே தள்ளிடலாம். மேலே தள்ளினா என்ன ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேனா இந்த பேட்டரிக்கு கனெக்ஷன் போகுதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு இது கீழே தள்ளணும்னா இந்த பேட்டரிக்கு கனெக்ஷன் போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் நான் இது 2மே பேரல் பண்ணேன். ஸோ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரே சுவிட்ச் மாதிரி இப்போ கனெக்ட் பண்ணேன். அதுதான் நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னது இதுதான். இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ இந்த பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து நம்ம கீழே இருக்க பேட்டரியோட பாசிட்டிவ்ல நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் இதோட இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஆக்சுவலி பாருங்கள், இங்கே வந்து சுவிட்ச் இருக்கா, சுவிட்சோட மேலே இருக்க பாசிட்டிவ் எடுத்து இந்த பேட்டரிக்கும், கீழே இருக்க பாசிட்டிவ் எடுத்து இந்த பேட்டரி கொடுக்குறோம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து மேலே இருக்க பாசிட்டிவ் எடுத்து நம்ம இந்த பேட்டரி கொடுத்துக்கலாம். இப்போது கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு சுவிட்சில் இந்த சுவிட்சில் வந்து மேலே கீழே இருக்க நெகட்டிவை வந்து நம்ம கரெக்டாக அந்தந்த பேட்டரிக்கு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அண்ட் இது வந்து கீழ் பேட்டரியோட நெகட்டிவ், இது வந்து மேல் பேட்டரியோட நெகட்டிவ். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இன்வெர்ட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட இன்வெர்ட்டரை இந்த மாதிரி ப்ளக்கில் வந்து இப்போ போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்வெர்ட்டர் வந்து ப்ளக்கில் போட்டோன்னே பார்த்தீங்களா, இங்கே வந்து நார்மல் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியுது. அப்படின்னா இப்போ வந்து எந்த பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுது, கீழே இருக்க பேட்டரி சார்ஜ் ஆகுது. இதை எப்படி வந்து கீழே இருக்க பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ கீழே வந்து இந்த 2 சுவிட்சும் வந்து இப்படி இருக்கனால இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இப்போ கரண்ட்லேயே உங்களுக்கு ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நார்மல்னு காட்டுது, இது வந்து டைரக்ட் கரண்ட்டில் ஓடக்கூடியது. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணக்கப்புறமா திருப்பி வந்து நார்மல் பிளிங்க் ஆகுது, அப்படின்னா வந்து இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ப்ளக்லேருந்து எடுத்துடுறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப் லைட் எரியுது பார்த்தீங்களா. இந்த பேக்கப் லைட்டுன்றது இந்த பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற லைட். இப்போது டிஸ்சார்ஜ் ஆகிற கரண்ட் இந்த பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு காட்டணுன்னா அது வந்து பேக்கப் லைட் எரியும். இப்போ வந்து சப்போஸ் உங்களோட பேக்கப் லைட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் ஆயிரும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரிக்கு எப்படி நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து ப்ளக் எடுத்து கரண்ட்டில் போட்டுடலாம். இப்போ ப்ளக் எடுத்து நம்ம கரண்ட்டில் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ நார்மல்ன்ற லைட் வந்து பிளிங்காக எரியுதா. இப்போ இது வந்து இப்படி மேலே வந்து நம்ம தள்ள போகிறோம். இப்படி மேலே தள்ளனோடனே இப்போ திருப்பி அதே மாதிரி நார்மல்ன்ற லைட் எரியுது. இப்போ மேலே இருக்கனால இந்த பேட்டரி தான் சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணோன்னே இங்கே வந்து நார்மலில் ஃபுல் லைட் எரியுது. அப்படின்னா மேலே இருக்க பேட்டரி வந்து ஃபுல்லாக டேரெக்டில் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். பேட்டரிக்கு சார்ஜ் ஏறல, பட் கரண்ட் வந்து டேரெக்டாக இங்கே அவுட்புட் வருதுன்னு அர்த்தம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். திருப்பி பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ளக்கை வந்து எடுத்துடலாம். இப்போ பேக்கப் காட்டுது. இந்த பேக்கப்ன்றது வந்து இந்த பேட்டரியோட பேக்கப். இந்த பேக்கப் வந்து இங்கே அவுட்புட்டில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நம்மளோட அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த அவுட்புட்டில் இருந்து நம்ம வந்து ஃபேன் லைட் எதுக்கு வேணால் நம்ம வந்து இது போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்வெர்ட்டர் ரெடி. இப்போ வந்து நம்ம இன்வெர்ட்டரை வந்து லோட் கொடுத்து பார்க்க போகிறோம். லோட் நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம்னா, அந்த ஃபேனு தான் நம்ம லோடாக கொடுக்க போகிறோம். அண்ட் வித்தவுட் ப்ளக்கில் போடாமல் லோடு வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஒயரை நம்ம இங்கேயே சுருட்டிடலாம். ஸோ இப்போ வந்து வித் லோடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப் ஓடுது. பேக்கப் வந்து எந்த பேட்டரியில் ஓடுதுன்னா இந்த பேட்டரியில் ஓடுது பாருங்கள். இப்போ வந்து ஃபேனை நான் வந்து ஸ்பீட் பண்ணுறேன். எஸ், ஃபேன் வந்து ஓடுது இப்போ கரெக்டாக. இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட இன்வெர்ட்டர் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பேட்டரி ஸ்விட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேட்டரிக்கு நம்ம லோடு எடுக்க முடியுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். பேக்கப் வந்து இந்த பேட்டரி இது ஓடுது. இந்த பேட்டரி தான் அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோ, அண்ட் இப்போ வந்து ஃபாஸ்ட். ஸோ நம்ம இன்வெர்ட்டர் வந்து கரெக்டாக ஓடுது. ஸோ இதுதான் இப்போ நான் கடைசியாக செஞ்ச இன்வெர்ட்டரோட நியூ மாடல். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய இன்வெர்ட்டர் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமானனால இங்கே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த பக்கம் வந்து ஒரு யூபிஎஸ் ஃபேன் மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து டைரக்ட் கரண்ட்டில் வந்து எடுத்து ஸ்டெப் டவுன் பண்ணி திருப்பி நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து என்னோடய யூபிஎஸ்க்கு தேவைப்பட்டனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னே இந்த லைட் எரியுதுல, இந்த லைட் எரியிறனால பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபேன் ரன் ஆகும்.